ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை. திருக்கார்த்திகை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இந்த பனை ஓலை கொழுக்கட்டை செய்வாங்க. திருக்கார்த்திகைக்கு முத நாள்ல இருந்தே இந்த பனை ஓலையோட வியாபாரம் படு பிஸியாக இருக்கும். அந்தளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். பனை ஓலை இந்த மாதிரி எல்லாம் ஓலையாக இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். முதல்ல ஓலையை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். எந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டை அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓலையை வெட்டி வச்சுக்கணும். பிடி கொழுக்கட்டை அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைக்கிறோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஓலையாக வெட்டி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பெரிய பாத்திரத்தில் வைக்க போகிறேன், அதனால் பெரிய சைஸாக இந்த மாதிரி நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஓலையை கத்திரிக்கோலில் வெட்டுறதை விட இந்த மாதிரி அருவாள் மணியில் வெட்டினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டை மாவு வைக்கிறதுக்கு வசதியாக நம்ம ஓலையோட நடுபாகத்தை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டினது போக மீதமுள்ள ஓலைகளை நம்ம தூக்கி எறிஞ்சிடாமல் எடுத்து வச்சுக்கணும். நம்ம கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு அந்த ஓலை தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஓலையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. பனை ஓலை இந்த மாதிரி இளம் தளிராக இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் பனை ஓலையோட ஃப்ளேவர் அந்த கொழுக்கட்டையில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். முதல்ல கொழுக்கட்டைக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் போட்டு பாசிப்பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் இடியப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். இது வறுத்த மாவாக இருக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் பொடிச்ச கருப்பட்டிங்கிற அளவுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி அதே சூட்டோடே அந்த கருப்பட்டி பாகை இந்த மாவில் ஊற்றிக்கணும். கருப்பட்டி கரைசல் சூடாக இருந்தால் தான் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறிட்டா கொழுக்கட்டை கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல சூடாக இருக்கும் போதே நம்ம மாவில் ஊற்றிடுவோம். இந்த ஓலை கொழுக்கட்டைக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓலை கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஜீனிப்பாக்கு ஊற்றியும் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிப்போம். 1 கப் இடியப்ப மாவு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் நெய், இது எல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் ஜீனி அளவு எடுத்து ஜீனியை நல்லா தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே அதே சூட்டோடே அந்த ஜீனிப்பாக இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இழகுனதாக இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம வெல்லம் வச்சும் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஜீனி, வெல்லம், கருப்பட்டி இது 3ல் எது நம்மளுக்கு தேவையோ அதை வச்சு நம்ம இந்த ஓலை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் 3ஐயும் வச்சே நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்ச ஓலையில் நம்ம கருப்பட்டி மாவை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சு ஓலையை நல்லா கைனால் 2 பக்கமும் அழுத்தி தேவையில்லாத மாவை நம்ம வெளியே எடுத்துடணும். எந்த அளவுக்கு மாவை மெல்லிசாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஓலை கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத மாவெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும். இன்னொரு ஓலையை எடுத்து இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி அதே நார்னாலே நம்ம இந்த ஓலையை கட்டி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் கட்டலாம் அல்லது 2 பக்கமும் நம்ம கட்டிக்கலாம். இந்த நார் இல்லைன்னா நம்ம நூல்னால் கூட அதை கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீனி கொழுக்கட்டை மாவை இதே மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருப்பட்டி போட்ட மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீனி போட்ட மாவையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். 2ஐயும் கைனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். தேவையில்லாத மாவை நம்ம வெளியே எடுத்துடலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மெல்லிசாக வச்சுக்கலாம். இப்போ 2 மாவும் நல்லா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மெத்தட்லே கருப்பட்டி, வெல்லம், ஜீனி 3 மாவையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி 2 மாவு அல்லது 3 மாவு சேர்த்து ஒன்றா வச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை எடுத்தால் 3 டேஸ்ட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஓலையில் எடுத்து ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் மீதம் இருக்க ஓலையெல்லாம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். 5 கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அடிபாகம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இந்த ஓலை மேலே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கொழுக்கட்டை வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அடியில் ஓலையை ஃபில் பண்ணி அது மேலே அந்த கொழுக்கட்டை வச்சோம்னா நம்ம ஒரே நேரத்துலேயே அவ்வளோ கொழுக்கட்டையும் அவிச்சிடலாம். கூடவே இந்த மாதிரி ஓலையை நம்ம வேக வச்சு அதோட தண்ணியில் அந்த கொழுக்கட்டை வேகும்போது அந்த ஓலையோட வாசம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த பனை ஓலையோட வாசத்தோட அந்த கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா போதும், கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நம்ம பிரித்து பார்ப்போம். இந்த கொழுக்கட்டையில் நான் கருப்பட்டி, வெல்லம், ஜீனி 3 மாவும் வச்சுருக்கேன். ஓலையை பிரிக்கும் போதே அந்த பனை ஓலையோட வாசம் வருது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 விதமான மாவோடு அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணனால ஒரே கொழுக்கட்டையிலே நம்மளுக்கு 3 விதமான டேஸ்ட் கிடைக்கும். இன்னொரு ஓலையை பிரித்து பார்ப்போம். இது கருப்பட்டியும் ஜீனியும் வச்ச கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நம்ம சூடாக சாப்பிட்றத விட அதை வச்சுருந்து மறுநாள் காலையில் சாப்பிட்டோம்னா அந்த கொழுக்கட்டையில் அந்த ஓலையோட வாசம் நல்லா இறங்கியிருக்கும். கூடவே நல்ல பதநீர் வாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பனை ஓலை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பனை ஓலை கிடைக்கலைன்னா தென்னை ஓலை குறுத்து வச்சும் நம்ம இந்த ஓலை கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். அதுவும் கிடைக்கலைன்னா பூவரசி இலை, வாழை இலை, தெரளி இலை, அதாவது பிரியாணி இலை, இதுலேயும் கூட நம்ம இந்த ஓலை கொழுக்கட்டை ட்ரை பண்ணலாம். வெட்டி வச்ச ஓலை அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓலையோட கலரும் மாறாது, அதனோட வாசமும் மாறாது. இப்போ நம்மளோட கார்த்திகை ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பனை ஓலை கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.